வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 2025க்கு உண்டான பலன்கள்ல ஒரு சிறப்பு பலனாக, அதாவது 2025ல தொழில் செய்யறவங்களுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமான சில பிரச்சனைகள் யாருக்காவது வருது அந்த 2025ல. ஏன்னா நிறைய ராசி அன்பர்கள் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க, வேலை கிடைக்காமலேயே இருக்கும். அந்த வேலை கிடைத்தாலும் அதுல ஒரு திருப்தியின்மை இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். தொழில் சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரங்கள்லாம் அவரவர்களுடைய தசாபுத்திப்படி சாதகமாக இருக்கும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஒரு உடனடி தீர்வாக எந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை செய்தால், எந்த கோயிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செஞ்சா நமக்கு உடனடி தீர்வுன்றது கிடைக்கும். அதாவது இன்ஸ்டண்டா நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா எல்லா ராசி என்பர்களுக்குமே புதுவிதமான ஒரு பிரச்சனைகள் எப்பவாவது வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு இன்ஸ்டண்டா ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பாக்குறோம். அதே சமயம் கோயிலுக்கு போக முடியவங்க போகிறாங்க, இல்ல எங்களால வீட்டுல செய்யணும், என்ன மாதிரியான ஒரு வழிபாடு முறைகளை, நாங்க கடன் அதிகமா வச்சிருக்கிறோம், எங்களுக்கு கடனுடைய பிரஷர் அதிகமாக இருக்கு, அதுல இருந்தெல்லாம் நாங்க இன்ஸ்டண்டா நிவர்த்தி ஆகுவதற்கு எந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை வீட்டுல வச்சு பூஜிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு ஷார்ட்டா என்ன தொழில்ல எந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த பதிவுல ஒரு சிறப்பு பதிவாக. இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அதே ராசி என்பர்களா இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான தகவல்கள் இந்த பதிவுல கண்டிப்பாக இருக்கும். இதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் அந்த 2025ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் உங்களுக்கு இந்த எல்லா ராசி என்பவர்களுக்கும் கிடைக்கும். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னுடைய பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்திருக்கும். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள் 2025ல ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை சந்திப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்கும். அதுவும் தொழில் ரீதியாக நிறைய பேர் கடந்த ஆண்டுலாம் ஜென்மசனியின் மூலமாக தொழில்ல இதுவரைக்கும் இல்லாத ஒரு நஷ்டங்கள், அபாயமான ஒரு வீழ்ச்சிகள், இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து இந்த 2025ல பார்த்தோம்னா அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒரு நல்ல சாதகத்தை கொடுத்தாலும், ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே அந்த சனி பகவான் தான். அவர் 2ஆம் இடத்திற்கு போறாரு. அது ஒரு சாதகமான பலனாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ராகு பகவான் உங்களுடைய ஜென்மத்துக்கு வர்றதுனால சில பிரச்சனைகளை மன ரீதியாக ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025ல இருக்க போகுது. இப்போ ஒரு வேலைக்கே போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதுல எந்த வாய்ப்பை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலைகள் வரும். அப்படியே நீங்க ரொம்ப தெளிவோட ஒரு முடிவெடுத்து ஒரு வேலைக்கு போனாலும் அந்த வேலையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நமக்கு இது கடந்த காலத்துல இருந்த பிரச்சனையே பெருசு போல இருக்கு, நல்லதுதான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இப்ப வரக்கூடிய அந்த மனக்குழப்பங்கள் உங்களை போட்டு வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். அதுல இருந்து விடுபடுவதற்கு தான் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த தெய்வ வழிபாடு. நீங்க திருச்சியில இருக்கக்கூடிய அந்த வக்ர காளியம்மன் கோயிலுக்கு நீங்க உங்களுடைய வேண்டுதலை வைக்கணும். இந்த வருஷம் 2 முறை பாத்தீங்கன்னா நீங்க இந்த வக்ர காளியம்மன் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். தொழில்ல வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 100% தீர்ந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா திருப்புவனம் சரபேஸ்வரர் கோயில், திருபுவனத்துல இருக்கக்கூடிய அந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகள், வேலைக்கு நம்ம நல்லா போய் ஜாயின் பண்றோம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு உடல் ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் வரும். அந்த டயத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரும். இந்த மாதிரியான உடல் தொந்தரவுகள் தீர்வதற்கு அந்த தொழில்ல நிறைய ஒரு ஆர்டர்ஸ் வர்றதுக்கு தான் இந்த திருபுவனம் சரபேஸ்வரர் வழிபாடு. இந்த 2ஐயும் நீங்க இந்த வருடம் கண்டிப்பாக வருடத்துல 1 முறை 2 முறை போயிட்டு வந்துருங்க. உங்களுக்கு 100% வெற்றி இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வீட்டுல நாங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமாரி அம்மன் படத்தை வீட்டுல வச்சுக்கோங்க. அதாவது
நாகம், அந்த நாகமாகப்பட்டது அம்மனுக்கு மேல கிரீடமாக இருக்கும். அந்த மாதிரியான அம்மன். அது கருமாரி அம்மன் தான். மேக்சிமம் பாத்தீங்கன்னா கருமாரி அம்மனுடைய திருவுருவ படத்தை வீட்டுல வச்சு அந்த படத்துக்கு அரளி பூவுல செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் மாலை சாற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான எல்லா பிரச்சனைகளையும் 100% இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு தீர்ந்துட்டு வந்துடும். அடுத்து ஒரு சின்னதா முடிஞ்சா ஒரு நாகர் வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளியில நாகர் வாங்கி வச்சு அதற்கு டெய்லி அந்த சாம்பிராணி, ஊதுபத்தி, அந்த வாசனை திரவியங்களை நம்ம காட்ட காட்ட நமக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்குழப்பங்கள் இந்த 2025 தீர்ந்துரும். இந்த கும்பராசி என்பர்களுக்கு இத்தனை தெய்வத்தினுடைய பக்கபலத்தோடு நம்ம இந்த 2025 கும்பராசி என்பர்கள் பயணிக்கும் போது எல்லா ஒரு கரடு முரடான ஒரு பயணங்களிலும் அந்த ஒரு எளிதான ஒரு இனிமையான வாழ்க்கையை பெற போறீங்க. அதற்கு நாமும் ஒரு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.